உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. திருப்பூரில் கல்லூரி மாணவர்களிடம் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார். இவர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள தனியார் அகாடமியில் பயின்று வருகிறார். பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் டீ குடிப்பதற்காக இரவு நேரத்தில் திருப்பூர் யுனிவர்சல் சாலையில் உள்ள தேநீர் கடைக்கு சென்றுள்ளார். தேநீர் அருந்திவிட்டு நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக விலை உயர்ந்த 2 சக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் பிரவீன்குமார் மற்றும் அவர்களது நண்பர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த பிரவீன் மற்றும் நண்பர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றனர். அப்போது பிரவீனின் செல்போனை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து பிரவீன்குமார் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த மர்ம நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள்தான் அந்த செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களில் ஒருவர் மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த அஜ்மீர் என்பதும், மற்றொரு நபர் திருப்பூர் கள்ளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் பாண்டி என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நண்பர்களுடன் குழுவாக வந்த ஒருவரிடமே கத்தியை காட்டி செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் திருப்பூர் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர்.